ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சத்தான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பத்த தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவு புளி, ஒரு பிடி கருவேப்பிலை எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதுக்கு அந்த கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புளி இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லேசாக வதக்கினா போகிறோம். அதே மிக்ஸி ஜார்லேயே அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துட்டு அதில் ஒரு பிடி உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் கருகு போட்டு தாளித்தா நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி. ட்ரை